ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கஸ்டர்ட் மில்க் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அக்ரோட்டு, பாதாம், பிஸ்தா இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் தேவைப்படும். ஜவ்வரிசி, சர்க்கரை, கஸ்டர்ட் பவுடர். வெஜிடேரியன் கஸ்டர்ட் கூட உங்களுக்கு நான் ஏற்கனவே ரெசிபி காமிச்சிருக்கேன். நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு விரும்பலைன்னா வெஜிடேரியன் கஸ்டர்ட் என்ன மாதிரி நீங்கள் தயார் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். அது சிறிய ஜவ்வரிசி கிடைக்குது இல்லையா, டிமார்ட்டில், அது வாங்கி நான் ஊற வச்சேன். இப்போ வந்து அதை 1 கப்பு தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கினேன். ரொம்ப ஈஸியாக வந்து போயிடுது. அதிலே வந்து சர்க்கரையும் சேர்த்துக்கினேன், பாலும் சேர்த்துக்கினேன். சர்க்கரை கரையணும் அண்ட் பால் கொதித்து வரணும். கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த கொதிக்க வச்சுருக்க பாலில் வந்து கஸ்டர்ட் பவுடரை கலந்து வச்சுருக்கிறத சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து எடுத்துகிட்டு அடுப்புலேருந்து இறக்கி ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு மூடி போட்டு இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. நல்லா சில் ஆகட்டும். கஸ்டர்ட் மில்க் சில் ஆனதும் இதில் வந்து நம்ம ஆப்பிள் நல்லா கழுவிட்டு தோல் சீவி திருவி எடுத்துக்கலாம். பெரிய கண் திருவி இருக்கு இல்லையா, அதில் வந்து வச்சு நல்லா திருவி எடுத்துக்கலாம் ஆப்பிளில். அதே டைமில் இந்த அக்ரோட், பாதாம், பிஸ்தாலாம் நல்லா கழுவி எடுத்துடுங்க. பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். திருவுன ஆப்பிளை இந்த கஸ்டர்ட் மில்கில் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம். இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்க அக்ரோட், பாதாம், பிஸ்தா இதெல்லாமும் நம்ம கஸ்டர்ட் மில்கில் சேர்த்துக்கலாம். ஒரு முறை எல்லாத்தையும் கலந்துட்டு சில்டாக இது வந்து நம்ம சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நல்லா கோல்டாக இது நீங்கள் வந்து கிளாஸில் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆப்பிள் வந்து இந்த வேர்க்குருக்கெல்லாம் ரொம்ப நல்லது சம்மர் டைமில். அதுக்கு தான் ஆப்பிள் சாப்பிட்ணும். நீங்கள் ஆப்பிள் சாப்பிடுங்க, வேர்க்குருவெல்லாம் கொஞ்சம் அடங்கும். ஸோ இப்போ மேலே வந்து கொஞ்சம் பிஸ்தா, பாதாம் தூவி ஒரு செரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கஸ்டர்ட் மில்க் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.